வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. பொதுவாக நம்மளுடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் நிலம் சார்ந்த பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு சொத்துக்கு யார் உரிமையாளர் என்று நிரூபிக்கக்கூடிய ஆவணம் பதிவுத்துறை மூலியமாக வழங்கக்கூடிய பத்திரமா அல்லது வருவாய்த்துறை மூலியமாக வழங்கக்கூடிய பட்டாவா அல்லது அந்த சொத்தின் மீது இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அனுபவ சான்றா என்று நமது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்பை அடிப்படையாக வைத்து தான் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. பொதுவாக ஒரு சொத்துக்கு யார் உரிமையாளர் என்று நிரூபிக்கக்கூடிய ஆவணம் பத்திரமா பட்டாவா அல்லது அந்த சொத்தின் மீது இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அனுபவ சான்றா என்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்பை நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு எடுத்துக்காட்டுடன் தற்போது பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஏ என்பவர் பிளைன்டிஃப் என்று சொல்லக்கூடிய வாதிக்கும் பி என்பவர் டிபெண்டன்ட் என்று சொல்லக்கூடிய பிரதிவாதிக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு சொத்து தொடர்பான பிரச்சனையை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வாதி என்று சொல்லக்கூடிய ஏ என்பவர் கடந்த 1980ஆம் ஆண்டு 10 சென்ட் மதிப்புள்ள ஒரு காலி மனையை வாங்குகிறாரு. அப்படி வாங்கின அந்த சொத்தை அவர் பெயர்லேயே சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி வாங்குகிறாரு. அந்த 10 சென்ட் இடத்துல ஒரு 5 சென்ட் இடத்துல வீடு கட்டி வாழ்ந்து வராரு. வீடு கட்டி வாழ்ந்து வருவதற்கான ஆதாரமாக அந்த சொத்துடைய பத்திரம் அவர் பேரில் இருக்குது. அடுத்து ரேஷன் கார்டு அந்த இடத்துக்கு அவர் பேரில் இருக்குது. அடுத்து மின் இணைப்பு ரசீது அவர் பேரில் இருக்குது. வீட்டு வரி ரசீது அவர் பேரில் இருக்குது. சொத்து வரி ரசீது அவர் பேரில் இருக்குது. வில்லங்க சான்று கரண்ட் டேட்டில் அவர் பேரில் தான் அந்த வில்லங்க சான்று இருக்குது. அந்த சொத்தை முழுக்க முழுக்க அவர் தான் அனுபவம் பண்ணி வர்றாரு. அந்த சொத்தை பொறுத்தவரை அரசுக்கோ பொதுமக்களுக்கோ எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத சொத்து. அந்த சொத்தை அவர் தான் நீண்ட நாட்களாக பயன்படுத்தி வர்றாரு. இந்த வாதி தற்போது வீடு கட்டி வசித்து வரக்கூடிய அந்த வீட்டுக்கு அருகில் வசிக்கக்கூடிய நபர் தான் இந்த பிரதிவாதி. அப்படி பிரதிவாதியாக வரக்கூடிய இந்த பி என்பவர் ஏ என்று சொல்லக்கூடிய வாதியுடைய சொத்தில் போயிட்டு அத்துமீறி ஆக்கிரமிப்பு செய்து அதை அனுபவம் செய்ய முயற்சிக்கிறாரு. அதனால் பாதிக்கப்பட்ட இந்த வாதி பிரதிவாதி மீது சம்மந்தப்பட்ட காவல்துறையில் போயிட்டு ஒரு புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் இந்த வாதியவும் பிரதிவாதியவும் கூப்பிட்டு போலீஸ் விசாரணை பண்ணுறாங்க. அந்த விசாரணையில் பிரதிவாதி வைக்கக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, அதாவது ஏ என்று சொல்லக்கூடிய வாதி பயன்படுத்தக்கூடிய அந்த தாவா சொத்தானது சட்டப்படி செல்லாது. அந்த சொத்து தொடர்பான எல்லா ஆவணங்களும் என்னிடம் தான் இருக்குது. அந்த சொத்தை தற்போது நான் தான் பயன்படுத்திட்டு வரேன். அதனால் அந்த சொத்து எனக்குத்தான் செல்லும் அப்படிங்கிறத பிரதிவாதியை போலீஸில் சொல்கிறாங்க. இந்த இருவருடைய தரப்புகளையும் கேட்ட போலீஸ் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் சமரசமாக போனால் நீங்கள் போய்க்குங்க. இல்லை ஒருவேளை சமரசமாக போகவில்லை என்றால் நீங்கள் சம்மந்தப்பட்ட நீதிமன்றத்தை நாடி அதற்கான பரிகாரத்தை தேடிக்கங்க என்று சொல்லி இந்த காவல்துறை இந்த 2 பேர்ட்டையும் சொல்லிடுறாங்க. இந்த காவல்துறை எடுத்த நடவடிக்கையை மதிக்காமல் மீண்டும் இந்த பிரதிவாதி வாதியுடைய சொத்தை ஆக்கிரமிப்பு செய்து அனுபவம் செய்ய முயற்சிக்கிறாரு. அதனால் பாதிக்கப்பட்ட இந்த ஏ என்று சொல்லக்கூடிய வாதி சம்பந்தப்பட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு வழக்கை பதிவு பண்ணுறாரு. அந்த வழக்கில் அவர் கேட்கக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா, இந்த தாவா சொத்தானது கடந்த 1980ஆம் ஆண்டு என்னுடைய பெயரில் தான் சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி அந்த 10 சென்ட் காலிமனையை வாங்கியிருக்கேன். அப்படி வாங்கின 10 சென்ட்டில் ஒரு 5 சென்ட்டில் நான் வீடு கட்டி குடியிருந்து வரேன். அப்படி வீடு கட்டி குடியிருந்து வருவதற்கான ஆதாரமாக என்னிடம் ரேஷன் கார்டு இருக்குது, மின் இணைப்பு ரசீது இருக்குது, சொத்து வரி ரசீது இருக்குது, வீட்டு வரி ரசீது இருக்குது. இன்றைய தேதியில் என் பேரில் வில்லங்க சான்று இருக்குது. அந்த சொத்தை நான் தான் தற்போது வரை அனுபவம் செய்து வரேன். அப்படி அனுபவம் செய்து வரக்கூடிய அந்த சொத்தை இந்த பி என்று சொல்லக்கூடிய பிரதிவாதி அத்துமீறி ஆக்கிரமிப்பு செய்து அனுபவம் செய்ய முயற்சிக்கிறாரு. அதை தடுக்க சொல்லி சம்மந்தப்பட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் போயிட்டு
நிரந்தர உறுத்து கட்டளை கேட்டு, அதாவது பேர் இன்டென்ஷன் கேட்டு ஒரு வழக்கை வந்து பதிவு செய்கிறாரு. அதாவது இந்த வாதி தாக்கல் செய்த வழக்குக்கு எதிராக இந்த பிரதிவாதி வந்து ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து தாக்கல் செய்கிறாரு. அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் இவர் கேட்கக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா, அதாவது இந்த தாவா சொத்தானது கடந்த 1980ஆம் ஆண்டு வாதியாக வரக்கூடிய ஏ என்பவருக்கு சட்டப்படி பாத்தியப்பட்ட சொத்து இல்லை. அந்த சொத்து தொடர்பான வருவாய்த்துறை சார்ந்த ஆவணமாக வரக்கூடிய பட்டா வந்து என்னிடம் இருக்குது. அந்த சொத்தை வந்து தற்போது வரை நான் தான் அனுபவம் செய்கிறேன். அதனால் அந்த சொத்து வந்து எனக்கு தான் பாத்தியப்பட்டது என்று இந்த பிரதிவாதி வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அவர் வந்து சொல்கிறாரு. இருவருடைய வாதங்களையும் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட கீழமை நீதிமன்றம் வந்து இறுதியாக யாருக்கு தீர்ப்பு வழங்குறாங்க அப்படின்னா, ஏ என்பவருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து வழங்குகிறாங்க. எதன் அடிப்படையில் ஏ என்பவருக்கு சாதகமாக அந்த தீர்ப்பானது வழங்கப்படுகிறது அப்படின்னா, அதாவது இந்த ஏன்னு சொல்லக்கூடிய வாதி வந்து கடந்த 1980ஆம் ஆண்டு சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி அந்த சொத்தை வந்து வாங்கியிருக்காரு. அப்படி வாங்கின அந்த சொத்து தொடர்பான பத்திரம் வந்து ஏ என்பவர்கிட்ட வந்து இருக்குது. அந்த சொத்தில் தற்போது அவர் வந்து வீடு கட்டி வாழ்ந்து வருவதற்கான ஆதாரமாக ரேஷன் கார்டு இருக்குது, வீட்டு வரி ரசீது இருக்குது, மின் இணைப்பு ரசீது இருக்குது, சொத்து வரி ரசீது இருக்குது. அந்த சொத்தை வந்து தற்போது அவர் தான் பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிறதுக்கான வில்லங்க சான்று இருக்குது, அனுபவ சான்று இருக்குது. இது எல்லாமே ஏ என்பவர்கிட்ட தான் இருக்குது. பி என்பவர் வந்து இல்லீகலாக, அதாவது போர்ஜரியாக ஒரு பட்டாவை ஏற்படுத்தி அதன் அடிப்படையில் அந்த சொத்தை வந்து முயற்சிக்கிறார், அதாவது கையகப்படுத்த முயற்சிக்கிறாரு. அதனால் இந்த வாதிக்கு தான் அந்த சொத்து வந்து சட்டப்படி பாத்தியப்பட்டது என்று சொல்லி சம்பந்தப்பட்ட கீழமை நீதிமன்றமானது இந்த ஏ என்று சொல்லக்கூடிய வாதிக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கிட்டாங்க. அந்த தீர்ப்பை எதிர்த்து இந்த பிரதிவாதி வந்து மேல்முறையீட்டுக்கு போகிறாரு. மேல்முறையீட்டில் இந்த வாதிக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பிரதிவாதிக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து விடுது. அந்த தீர்ப்பை எதிர்த்து இந்த வாதி வந்து சம்பந்தப்பட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு வழக்கை வந்து தாக்கல் செய்கிறாரு. அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து யாருக்கு இறுதியாக தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஏ என்று சொல்லக்கூடிய வாதிக்கு தான் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. எதன் அடிப்படையில் அந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த தாவா சொத்துக்கு சம்பந்தப்பட்ட பதிவுத்துறை சார்ந்த ஆவணம் வந்து இந்த ஏ என்பவரிடம் இருக்குது. அவர் வீடு கட்டி வாழ்ந்து வருவதற்கான ஆதாரமாக இந்த ரேஷன் கார்டு, வீட்டு வரி ரசீது, இது எல்லாமே அவர் பேரில் தான் இருக்குது. அந்த சொத்து தொடர்பாக வில்லங்க சான்று அவர்கிட்ட தான் இருக்குது. அந்த சொத்தை வந்து தற்போது அவர் தான் அனுபவம் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கான போதுமான ஆதாரங்கள் எல்லாமே ஏ என்பவரிடம் இருக்குது. ஆனால் பி என்பவர் வந்து அவருடைய இடத்துக்கு சட்டத்துக்கு விரோதமாக பட்டாவை மட்டும் பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் அந்த சொத்தை வந்து அனுபவம் செய்ய முயற்சிக்கிறாரு. அதனால் பி என்பவர் வந்து வைத்திருக்கக்கூடிய பட்டா வந்து செல்லாது. பி என்பவர் வந்து அந்த சொத்தை வந்து அத்துமீறி ஆக்கிரமிப்பு செய்ய பி என்பவருக்கு வந்து எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்று சொல்லி இந்த ஏ என்பவருக்கு சாதகமாக சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கிட்டாங்க. இந்த தீர்ப்பிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா, ஒரு சொத்துக்கு எப்போதுமே பத்திரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சொத்து தொடர்பான பத்திரம் யார்கிட்ட இருக்கோ அவருக்கு தான் அந்த சொத்து வந்து சட்டப்படி செல்லும். அந்த பத்திரத்தை அடிப்படையாக வைத்து வேறு ஒரு நபர் வந்து போர்ச்செடியாகவோ அல்லது அவருடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பட்டா வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த பட்டா வந்து சட்டப்படி செல்லாது. ஒரு சொத்துக்கு டைட்டில் டாக்குமெண்ட் வந்து பத்திரம் தான். அந்த பத்திரத்தின் அடிப்படையில் அவர் வீடு கட்டி வசித்து வருவதற்கான எல்லா ஆதாரமும் இருக்குது. அவர் தான் அந்த இடத்துல வந்து தற்போது வீடு கட்டி வாழ்ந்து வருவதற்கான எல்லா ஆதாரத்தையும் இந்த வாதி வந்து நிரூபிக்கிறாரு. அதன் அடிப்படையில் இந்த சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஏ என்பவருக்கு சாதகமாக அந்த தீர்ப்பு வந்து வழங்கிடுறாங்க. அதனால் இந்த பட்டா மட்டும் வைத்திருக்கக்கூடிய பி என்பவர் வந்து சட்டப்படி அந்த இடத்த வந்து பயன்படுத்தவோ அல்லது அத்துமீறி ஆக்கிரமிப்பு செய்யவோ இனிமேல் முடியாது என்று நீதிமன்றம் வந்து இவருக்கு எதிராக, அதாவது பிரதிவாதிக்கு எதிராக வாதிக்கு சாதகமாக அந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, அல்லது நான் சொன்ன இந்த தகவல்களில் ஏதாவது தவறுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.